இப்போ அந்த கார்பரேட் இருக்குல்ல, கார்பரேட் இப்போ ஹெச்ஆருமே வந்து எப்படின்னா, போறாங்க காலேஜ்ல இருந்து ஆளுங்க எடுக்குறாங்க. ஒரு 6 மாசம் வைக்கிறாங்க, தூக்கிடுறாங்க. 6 மாசத்துக்கு என்ன ரூ. ஆமா. 8,000 இன்டர்ன்ஷிப் காசு. அவ்வளவுதான். ஒரு 2, 3 டெவலப்பர் இல்ல 5, 6 டெவலப்பர் இல்ல எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த 10 பேர் எடுக்குறானா, 10 பேர்ல ஒரு 2 பேர் சூப்பரா பண்ணுவான். மீதி 2 பேர் சுமாரா பண்ணா கூட அவனுக்கு குடுக்குற காசுக்கு அவன் பண்ணி குடுக்குற வேலை வொர்த். இல்ல அதுவும் அதனாலயே ஒரு கிராஜுவேட்டோட பேசிக் பேவே அடிமாட்ட ரேட்டுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷம் முன்னாடி 2010ல ஒரு கிராஜுவேட்டோட நார்மல் சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஒரு 20,000 இருக்குமா? இப்ப நீ கேள ஒரு ஸ்டார்டிங் பே நீ நல்ல ஒரு டிகிரி படிச்சுட்டு போற ஒரு ஆளோட ஸ்டார்டிங் சம்பளம் எவ்வளவு இருக்குல்ல? 12,000, 10,000, 15,000 பேங்க்ல போயிட்டு இருக்கோம். இப்ப இவ்வளவு இன்ஃபிளேஷன் நடக்குதுன்னா உனக்கு அந்த பேசிக் சேலரி எல்லா விலைவாசி ஏறணும். கோல்டு விலை எவ்வளவு ஏறுது, எல்லாத்தோட விலை ஏறும் போது உன்னோட பேசிக் சேலரி ஏறணும். அது மட்டும் குறைஞ்சிட்டே இருக்கிறதுல அதுல என்ன ஆகுதுன்னா நமக்கே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆயிருது. நம்ம சேலரி வெளியே சொல்றதுக்கே ஒரு மாதிரி தயக்கம் ஆயிருது. என்னப்பா தம்பி 1 வருஷம் வேலை பாக்குறேன் இவ்வளவு சம்பளம் வாங்குறியா அப்படின்னு என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா போகுது.